ரொமேனியாவில் டிரான்சில்வேனியா அருகில் இருக்கும் இந்த கிராண்ட் கேசல் தான் பல நூற்றாண்டுகளாக டிராகுலா கோட்டை என கருதப்படுகிறது. கவுண்ட் டிராகுலா என்ற கொடூரமான அரசன் இறந்தும் இறக்காமல் மனித ரத்தம் குடித்து வாழ்ந்ததும் இதே கோட்டையில் தான். பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த பயங்கர இரத்த காட்டேரியின் கதை உலக புகழ் பெற்றது. இறுதியில் ரொமேனியாவில் இருந்த அதிசக்தி வாய்ந்தவர்களும் மந்திர தந்திரங்களில் தேர்ந்த பிஷப்புகளும் ஒரு தெய்வ சக்தியின் துணையோடு அந்த இரத்த ராட்சசனை நம் உலகத்தை விட்டே வெளியேற்றினார்கள். துர்ராத்மாவான அந்த டிராகுலா இல்லாத கோட்டை இப்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து விடப்பட்டிருக்கின்றது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த டிராகுலாக்கள் வாழற கோட்டையை பார்க்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது நிறைவேறணும்னு இருக்கு. என்னால நிறைவேறிச்சுன்னு சொல்லுங்க. Really, it's a great experience. அப்போ இத பத்தி புக் எழுதிருவீங்க. இந்த டிராகுலா சாத்தானா இருந்தாலும் இந்த ருமேனியாக்காரங்களுக்கு இது ஒரு ஹீரோ தான். Am I right, God? What? I said, Dracula is your hero. Yeah. He's a ghost and god for us. Okay. Thank you. Welcome. அந்த ரோஜாப்பூ வச்சுட்டு அந்த இருட்டுல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளவு நேரம் தான் நானும் நிப்பேன். எனக்கு பயங்கரமா போர் அடிச்சு போச்சு தெரியுமா? Sorry dear. அந்த டிராகுலாவோட ஆன்மாக்களை ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணீங்களே, வந்துச்சா? வேர்வை தான் வந்துச்சு. அந்த கைட் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பிஷப்புக்கெல்லாம் சேர்ந்து அந்த டிராகுலாக்களை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிஜமா இருக்குமா என்ன? நிஜமா பொய்யான்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஹவ் காட் சம் பாசிட்டிவ் சிக்னல்ஸ். இருந்தாலும் இன்னும் 2-3 நாளைக்கு நாம இங்க தானே இருக்க போறோம். நாளைக்கு வந்து ஒரு தடவை பார்த்தா போகுது. ஐயோ கர்த்தரே, நாளைக்கு இங்க வரணுமா? நான் வரலப்பா. அப்ப நான் போறேன். நீ என்ன பண்ற? நான் வரதுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். அடுத்த நாள் கிளம்பணும்ல. நூத்துக்கணக்கான வருஷங்களா டிராகுலாக்கள் மறைஞ்சு வாழற ஒரு அண்டர் கிரவுண்ட் இங்க இருக்கு. நாளைக்கு அதை காட்டுறேன்னு சொல்லிருக்கான். நான் போய் அதை பார்க்க போறேன். டிரைவர் நான் நல்லா தூங்குறான். டிரைவ் பண்ணும்போது தூங்காம இருந்தா சரிதான். ஹலோ, என்ன நல்லா தூக்குமா? சாரி சார், காலையில சீக்கிரமா டியூட்டிக்கு வந்துட்டேன். இவங்க செய்யற தொழில் தான் உருப்படியா இருந்தது. இன்னைக்கு அதுவும் கால் டாக்ஸி, ஷேர் ஆட்டோன்னு ஏகப்பட்ட காம்படிஷன். நீ சொல்றது நம்ம ஊர்ல மட்டும்தான். சரி, நீங்க போய் வண்டி எடுங்க. ஓகே சார். வா. ஓம் சித்ரபிரசாதினீன ஓம் பத்ரே உங்க பொண்ணோட உடம்புல இருந்த துஷ்டசக்தி போயிடுச்சு. நீங்க அவளை கூட்டிட்டு போலாம். சாமி, வெளிநாட்டுல இருந்து போன் வந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்தா? அப்படிதான் சொன்னாங்க சாமி. இதெல்லாம் இங்க இருந்து எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அடுத்த ஆள வர சொல்லுங்க. சரிங்க சாமி. இப்ப வந்துடுறேன். ஹலோ, யார் பேசுறீங்க? சுவாமி, நான் ராய் பேசுறேன். ஓ, சொல்லு ராய். ரொம்ப நேரமா உங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ தெரியல, இங்கிருந்து லைனே போகல. நான் இப்போ ருமேனியால இருந்து பேசுறேன் சுவாமி. ரொமானியாவில் இருந்தா? ஹனிமூனுக்கு நீ லண்டனுக்குள்ள போறதா சொல்லியிருந்தேன். அதான் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அங்க இந்த ஒலிம்பிக் க்ரௌட் அதிகமா இருக்குமே தான் இங்க வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமாவே டிராகுலா கோட்டையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுவும் நல்லதுதான். இதுல என்னன்னா, டிராகுலா கோட்டைக்கு ஹனிமூனுக்கு போன முத ஆள் நீயா தான் இருக்கும். ஒரு வகையில இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள்லாம் ரொம்ப அவசியம். மற்ற கலாச்சாரங்களோட பழக்க வழக்கத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏதாவது முக்கியமான விஷயமா ராய்? அது வந்து சுவாமி, நம்ம நாட்டுல மந்திரத்தை பயன்படுத்தி ஆவிகளோட பேசுற மாதிரி இங்க இருக்கிற டிராகுலாஸை நம்மளால வரவழைக்க முடியுமா? போன இடத்துல மனைவியோட சந்தோஷமா இருக்காம அங்க போயும் மந்திர தந்திரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றியே. எங்க போலாம், நம்ம புத்தி அங்கதானே போகும். அதான் போன் பண்ணேன். நல்ல விஷயம்தான். எந்த இடத்துல வச்சு பூஜை பண்றோம், நாம எந்த பாஷை பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எந்த துஷ்ட சக்தியை நீ மனசுல நினைச்சுக்கிட்டு பூஜை பண்றியோ அந்த துஷ்ட சக்தி நம்ம சக்திக்கு அடிபணிஞ்சு நம்ம முன்னாடி வந்து நிற்கும். என்ன ராய், ரொமானியாவில் இருக்கிற ஆவியெல்லாம் ஒரு வழி பண்ண போற போல இருக்க? அப்படிலாம் இல்ல சுவாமி. சரி ராய், ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலாம். வச்சிடறேன். என்கிட்ட மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட சிஷ்யன் ராய்.
கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போயிருக்கிறதா தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து விரதங்கிற பேர்ல பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. இத்தனை நாள் இருந்த விரதம் முடிய போகுது. நாளைக்கு ஈஸ்டர். நாளையில இருந்து நம்ம ஹனிமூன் தொடங்க போகுது. Let me see that. Yeah, this is okay. லேட் ஆயிடுச்சா மேடம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாரை விட்டாச்சா? சார நேரா டிராகுலா கோட்டை கொண்டு கூட்டு போலையே. அப்புறம் எங்க போனீங்க? எங்கேயும் போல, ஒரு குருக்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். சார் சில பொருட்கள்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாரு. பூவு, தேங்காய், குத்துவிளக்கு, மஞ்சள், கற்பூரம் எல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. அந்த குருக்கள் கூட கஸ்டம்ஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. பெரிய ஆளு. உங்களை எப்ப பிக்கப் பண்ண சொன்னாரு? நீங்க ஷாப்பிங் முடிச்சோன்னு ரூம்ல இறக்கி விட்டு வர சொன்னாரு. It's still cloudy. Yes, I think it's gonna rain soon. What do you think? yes, you're right. Good morning, my dear friend. I do not know how to thank you. Yes, this is the same room I've been sleeping in for centuries, sheltering myself during the day from sunlight. The Prince of Darkness, they used to call me. Until that wretched Romanian priest expelled me from this world to seek revenge against Satan. But you, my dear mortal, you came from nowhere and sang those magical hymns that brought my soul to this world. Who are you? I'm Roy. Well, I hope you can recognize me. I am Dracula, Count Dracula. Mr. Roy, you cannot see me like that. My soul has returned, but I am yet to regain the form of a man. I want to be Dracula again and quench my never-ending thirst for the human blood. And there is only one way to do that, Roy. To enter the body of a human. Yes, into his warm corpse. I'm sorry, Roy, but I have to kill you. I shall live through your body, learning the languages I had never heard before, and shall live to the end of this world.